நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த சாதனையாளர் விழாவுக்கான சாதனையாளர் விருது வழங்குவதற்கு முன் ஏற்புரை வழங்க இருக்கும் சாதனையாளர் விருது பெறும் கிங் டிவி கலையரசன் அன்னார் அவர்களை மேடைக்கு வந்து தங்களது சாதனைகளை விளக்குமாறு அழைக்கின்றோம். அவருக்கு பலத்த கரயோசத்துடன் வரவேற்கும். உலகின் மூத்த மொழியான தமிழ் மொழிக்கு முதல் வணக்கத்தை செலுத்தி என் அழைப்பையும் சங்கத்தின் அழைப்பையும் ஏற்று நேரம் பார்க்காமல் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை கூறி, இந்த சேலம் பொறுத்தவரை என் வாழ்க்கையில் நான் வீழும் போதும் எழும்போதும் என் வெற்றியில் மகுடமாக இருக்கிறது சேலம். அதே சேலத்தில் நான் வந்து தொழிலில் பாதித்த போது எங்கள் அக்கா மாமா தான் என்னை தூக்கி விட்டு அடுத்த லெவலுக்கு நான் வரத்துக்கு இந்த சேலத்தில், அதுவும் இதே தெருவில் தான் நான் வந்தேன். அதுக்கடுத்து திருமண வாழ்க்கைக்கு எனக்கு ஊரே தொலைவினாங்க எங்கள் அத்தைங்கெல்லாம். ஆனால் அகரமகளுக்கு பின்னாடியே எனக்கு வாழ்க்கை அமைஞ்சது. அதுக்கப்புறம் என்னோடய வெற்றிகள் ரெட்டிப்பானது. அதே மாதிரி என்னை இந்த சாதனையாளராக தேர்வு செய்கிறது வந்து எனக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி சேலம் சங்கத்திலேருந்து பாலாஜி மாமா சொன்னாங்க. நான் இது நாள் வரை தனிநபராக எந்த விருதையும் வாங்கினதில்லை. எங்கள் நிறுவனத்துக்கு வாங்கி குமிச்சிருக்கோம். கிங் டிவி வாங்காத விருதுகள் மேக்சிமம் நம்ம கொங்கு ஜோனில் இல்லைன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வாங்கிட்டோம், அது சாதாரண விஷயம். தனிநபராக இதுவரை நான் வாங்காமல் இருந்தேன். தொடர்ந்து என்னை ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தார். சேலம் சங்கத்திலேருந்து இந்த சாதனையாளர் விருதுக்கு அப்ரோச் பண்ணி அதை நடத்துகிற விதத்தை பார்த்துட்டு மலைச்சிட்டேன். தெரியாதனமாக சங்க வேலைக்கு போயிட்டோமோ அப்படிங்கிற பயம் எனக்கு வந்துருச்சு. மத்திய வேளாஞ்செட்டியார் சங்கத்தில் நான் போய் ஈடுபாட்டு இருந்தால் கூட என் தொழிலை பார்த்துட்டு பகுதி நேரமாக தான் செய்கிறோம், தேவை இருந்தால் போகிறோம். ஆனால் ஒரு சாதனையாளர் விருது பண்ணுறதுக்காக நாமக்கலுக்கு மட்டும் 4 முறை வந்திருக்காங்க. என்கிட்ட 10 முறை பேசியிருப்பாங்க. எனக்காக பத்திரிக்கை ஊர் ஃபுல்லும் வச்சுருக்காங்க. நான் 2 நாள் தான் வச்சேன், 20 ஃபோன் தான் பண்ணேன். இப்படி சமூக அர்ப்பணிப்போடு நடக்கிற சமுதாயத்தில் பிறந்திருக்கிற இதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த வகையில் சேலம் சங்கத்துக்கும் பாலாஜி மாமா தலைமையிலான நிர்வாக குழுவினருக்கெல்லாம் சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்குறாங்க. இவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களையெல்லாம் பணியாற்றி இருக்காங்க. நான் அப்பப்போ பார்த்துருக்கேன். இப்போ தான் நெருங்கி பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த சேலம் அகரமகாலுக்கு மிகப்பெரிய நன்றியை கூறுகிறேன். அதற்கடுத்து இந்த சாதனையாளர் விருது கொடுக்குற ஆண்டவர் பெருந்தகை குடும்பம், அந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கும் நிறைய உறவுகள் இருக்குது, நெருக்கம் இருக்குது. எல்லாம் சொன்னாலும் கூட அவங்க குடும்பத்தையும் ஆண்டவர் பெருந்தகையும் நான் அண்ணாந்து பார்த்துருக்கேன். அவங்களோட பிரமிப்பு, அவங்களோட வளர்ச்சி, அவங்க பிரதர்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி. ஒருத்தர் கலெக்டராக இருந்தாங்க, ஒருத்தர் ஆயில் மில்லு, அதுலேயும் தவுட் ஆயில். யாருமே நினச்சி பார்க்காத தொழிலெல்லாம் செலக்ட் பண்ணி அவங்க ஆண்டவர் பண்ணியிருப்பாங்க. திருச்சி போனால் அங்கே ஒரு ஆண்டவர் இருக்காங்க அம்மாங்க, சென்னையில் போனால் ஆண்டவர் இருப்பாங்க. இவங்களெல்லாம் அண்ணாந்து பார்த்த காலம் நான் இருக்குது. அப்படியாப்பட்ட ஆண்டவர் பெருந்தகையோட சாதனையாளர் விருது கொடுக்குறாங்கன்னு எங்கள் குடும்பம், எங்கள் ஃபேமிலி ப்ளஸ் எங்கள் அத்தைங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. முதல் முறையாக தனிநபராக நான் வாங்கிக்கிறேன். ஆனால் இந்த தனிநபராக வாங்கினாலும் நான் தனிநபர் என்பது இல்லைங்கிறது நான் எடுத்துக்காட்டாக இருக்கிறேன். எங்கள் குடும்பம் தான் என்னோட முழு அடையாளம். என் குடும்பம்னா நான் எங்கள் அம்மா அப்பா இப்படிலாம் இல்லை, எங்கள் மொத்த மாரியம் செட்டியார் குடும்பம் தான் நாங்கன்னு சொல்லுவேன். இன்னொன்று, நான் பொண்ணு எடுத்த ஃபேமிலியும் தான் என் குடும்பமாக பார்க்குறேன். அதனால் எல்லாருக்கும் இந்த விருதில் பங்கு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த விருது எங்கள் அம்மா சார்பாக நான் வாங்கிக்கிறேன்னு தான் சொல்லுவேன். எங்கள் அம்மா இல்லைன்னா நாங்கள் இல்லை, எங்கள் வம்சம் இல்லை. அதுதான் உண்மை. அடுத்து நான் இதில் இன்னும் 3 பேர் கடமைப்பட்டிருக்கேன். நான் இல்லைன்னா என் தம்பி என்னையா நிற்பான். அவன் இல்லைன்னா இந்த வெற்றியை எனக்கு சாத்தியம் இல்லை. அடுத்து என் துணைவியாக வந்துட்டு, லைஃப் பார்ட்னராக வந்துட்டு என்னோடய வேகத்துக்கு தடைக்கல்லாக இருந்து என்னை நெறிப்படுத்துறதுல என் ஒய்ஃப்க்கு பெரிய இடம் இருக்குது. அதே மாதிரி நான் வீழும்போதும் எழும்போதும் எங்கள் அத்தைங்கெல்லாம் என்னை பாதுகாத்துருக்காங்க. அவங்க இல்லாமல் நாங்கள் இல்லை. இதுக்கு மேலே தன்னோட பொது வாழ்க்கையை மட்டும் எனக்கு மூலதனமாக கொடுத்த எங்கள் அப்பா. நான் வந்து அவரோட பையன் சொல்கிறது தான் வெளி உலகத்துக்கு தெரியும். எங்கள் அப்பா எங்கே கேப் விட்டாரோ
அந்த கேப்பை எடுத்துக்கிட்டு அது மூலம் சம்பாதிக்கணும். எங்கள் அப்பா வந்து டோட்டல் தொழிலே அந்த கட்சியினால் பொது வாழ்க்கையினால் இழந்தார். அதை ஏன் ஆய்வு செஞ்சுட்டு அதே பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு அதே கட்சியில் நம்ம குடும்பம் இழந்ததை மீட்கணுங்கிற ஒரு சின்ன குறிக்கோளோடு தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தோம். அதுலேயும் வந்து பல சோதனைகளையும் தாண்டி எனக்கு குடும்பம் முழு பலமாக இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்திருக்கோம். இதுக்கு மேலே நான் முழுமையாக நினைவு சொன்னால், நான் என் கனவுகளை எல்லாம் நனவாக்குறது எங்கள் டீம் மெம்பர்ஸ் தான். இன்னும் என் ஆஃபீஸை ஒரு நாள் கூட நான் திறந்ததில்லை, சாத்தினதில்லை. அவங்க தான் எங்கள் ஆஃபீஸை பார்த்துக்குவாங்க. அதில் ஒரு பகுதி நேரமாக நான் போயிட்டு வருவேன். என் ட்ரீமை சொல்லிட்டா போதும், எங்கள் டீம் நடத்தி கொடுத்துருவாங்க. அது மாதிரி தான் அவங்க என்னை பார்த்துக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு தான் இந்த விருது சமர்ப்பிக்கிறேன். இன்னும் ஒரு 2 பேர் நான் சொல்லலைன்னா என் வாழ்நாள் கடன் முடியாது. அதில் முதலாவது என் மாமியார். என் உடலில் பாதிச்சு நான் மீண்டு வருவேனா என்னென்ன ராசிபுரம் என் சொந்த பந்தம்லாம் எண்ணிட்டு இருக்கும்போது பிறந்து வந்த மதத்தை மாறி என் மாப்பிள்ளை உயிரோட வரணும்னு நினச்சி மதமே மாறி இருக்காங்க. இதுக்கெல்லாம் எப்படி வாழ்நாள் கடமைப்படுறேன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி எங்கள் அண்ணன் உலகண்ணன் பார்த்து செய்டான்னு எனக்கு ஸ்பீட் பிரேக்கராகவே இருப்பார். என்னை பற்றி எங்கே பேசுகிறாலும் அவன் நல்லா பண்ணுவான்னு சொல்லுவார். ஆனால் என்கிட்ட மட்டும் சொல்லுவார், டேய் வேகமாக போவதரா, பார்த்து செய்டான்னு. அதனால் அவர் இன்றைக்கி இருந்திருந்தாருன்னா இந்த ஃபங்க்ஷனோட லெவலே வேறையாக போயிருக்கோம். அதனால் அவருக்கு இதில் முழு பங்கு இருக்குது. என்ன வடிவமைச்சதில் எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப வடிவமைப்பாக இருக்குது. அதே மாதிரி என் உறவுகள் எல்லாம் இங்கே கீழே உட்காந்துருக்காங்க. நான் ஃபோனில் கூப்பிட்டேன், நேரில் கூப்பிட்டேன். அத்தனை பேரும் தட்டாமல் வந்திருக்காங்க. இதுதான் என் சொத்து. நான் வாழ்க்கையில் நான் நினைக்கிறது எல்லாமே என்னென்னா, சந்தித்த ஒரு நபரை கூட இழக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட முதல் குறிக்கோள். அதே மாதிரி எனக்கு யார் எதிரிங்கிறத நான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உயரிய எண்ணம் வச்சுருக்கேன். ஏன்னா என் எதிரி தான் என் வெற்றியின் அளவுகோலை தீர்மானிக்கிறாங்க. எனக்கு தடைக்கல்கள்லாம் வந்த போதெல்லாம் அந்த எதிரிகளால் தான் என் உயரத்தை அடைந்து முடிஞ்சது. அதனால் எதிரிகளை எப்பொழுதுமே டெய்லி நினைவு கொள்வேன். அவங்க தான் என் வெற்றியின் முதல் படியாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி இங்கே என் ஆசிரியர் திருப்பதி வாதியார் அவர் வந்து எனக்கு பேசுனது, ப்ளஸ்ஸு எங்கள் தமிழ் சங்கத்தில் இருந்த நாராயணமூர்த்தி சார் பேசுகிறது எல்லாம் ரொம்ப இருந்தது. அதே மாதிரி நான் உறவுகள் எல்லாமே ஃபோனில் தான் நிறையா கூப்பிட்டேன். 2 நாள் தான் நான் இதில் அழைச்சேன். அதில் நிறையா பேர் வந்திருக்காங்க, என்னோட அன்புக்கு பாத்திரமாக இருக்காங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் வாழ்நாள் முழுவதும் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். நான் இவ்வளோ நாள் உழைச்சதுக்கு இன்றைக்கி சாதனையாளர் விருது கிடச்சிருந்தாலும், ஆனால் இன்னையிலேருந்து என் அனுபவங்களும் என்கிட்ட இருக்கிற அனைத்து இதையும் சமுதாயத்துக்கு செய்யணுங்கிற முடிவில் 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம். ஏன்னா சமுதாயம் என்ன எனக்கு செஞ்சதுன்னுலாம் நான் நினச்ச காலம் இருக்குது. சமுதாயத்தை இகழ்ந்த காலம்லாம் நிறைய இருக்குது. நீங்களாம் எப்படி சொல்கிறீங்களோ தெரியல, என்ன மாதிரி யாரும் சொன்னவங்களா இல்லை. ஆனால் ஒரு லெவல் போயிட்டு அடுத்த கட்டத்தை அபரீதமாக தாண்டணுன்னா சமுதாயம் தான் நமக்கு பாதுகாப்பு. நம்ம சமுதாயத்துக்கு இல்லாத சொத்து இல்லை, உழைப்பு எல்லாமே இருக்குது. இருந்தாலும் சமுதாய பாதுகாப்பு இல்லைன்னா உலகத்தில் பெரிய அளவுக்கு வரவே முடியாதுங்கிறத நான் ஆணித்தரமாக உணர்ந்திருக்கேன், அடிபட்டிருக்கேன், சிந்திச்சிருக்கேன். அதோட வழியால் தான் நம்ம சமுதாயத்துக்கு நம்மால் முடிந்ததை ஏதோ ஒரு வகையில் செய்யணும்னு சின்னதாக செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். அண்ணா சத்தியமூர்த்தி அண்ணனோட வழிகாட்டுதலோட செயலாளர் எல்லாம் வந்து பெரிய அனுபவஸ்தர்கள். அவங்க பின்னாடி இருந்துட்டு நிறைய கற்றுக்கிறேன். இன்னும் வருங்காலத்தில் நிறைய சமுதாயத்துக்கு செய்கிறதுக்கு எங்களால் முடிஞ்சதை செய்வேன். ஏன்னா என் தொழிலை பார்த்துக்கிறது எங்கள் டீம் இருக்காங்க, என் தம்பி இருக்கான், என் ஒய்ஃப் இருக்காங்க. இனிமேட்டு என்ன செய்யணுங்கிறத இந்த சாதனையாளர் விருதுக்கு அப்புறம் என்ன பண்ணணுங்கிறத இந்த அகரமகாலில் இருந்து நான் முடிவு பண்ணியிருக்கேன். என்னோடய செயல் அதை நிரூபித்து கொடுக்கும். வேறு யாரையாவது விடுபட்டு இருந்தனாலும் மன்னிச்சுக்கோங்க. மிக்க நன்றி. நாரவளுக்கு நன்றி.